எழுத்து எழுதி எத்தனை நூல்கள் பிறந்தாலும் எழுச்சி தரும் பொருளின்றில் அவை வெறும் நிழல்களே. சொல்லை செதுக்கி செம்பொன் என போற்றினாலும் சுடர் வீசும் கருத்தின்றில் அது சாம்பலே. மொழியின் மூச்சு பொருளே, மனிதன் நெஞ்சு பொருளே, பண்பாட்டின் பேரரசு பொருளின்றி தமிழுண்டென்று புகழ்வது பொய்யின் உச்சமே. அகம் என்பது காதல் மட்டும் அன்று, ஆன்மாவின் அமைதி புரட்சி. போர் மட்டும் அன்று, பொய்மையை புதைக்கும் நீதியின் முழக்கம். குறிஞ்சி மலையில் காதல் மலர்ந்தது, முல்லை வனத்தில் நம்பிக்கை நின்றது, மருத நிலத்தில் மனங்கள் மோதின, நெய்தல் கரையில் கண்ணீர் பாடியது, ஆலை வழியில் உயிரே சோதிக்கப்பட்டது. இவை அனைத்தும் மனிதனின் மறைக்கப்பட்ட செய்யும் நிதியே. எடுத்து வாழும் பொருளாலே தமிழ் உயர்வது அறத்தாலே, நாம் எழுவோம் உண்மையாலே, தமிழே முழங்கு உலகமெங்குமே. தொல்காப்பியம் எழுதியது தொன்மை சொற்கள் அல்ல, தோற்றமறியாத தமிழின் துடிக்கும் இதய தாளம். உடம்பை காண்பவன் கண்களால் வாழ்வான், உள்ளத்தை காண்பவன் அறிவால் வாழ்வான். சொல்லை காண்பவன் புலவன் அல்ல, பொருளை காண்பவனே பேரறிஞன். திருக்குறளோர் இலட்சி அல்ல, திருவாழ்வின் திறவுகோல். அயனும் ஓசை முதல் என்றால் அறமே அதன் அழியா பொருள். எழுத்தை மனப்பாடம் செய்வதை விட பொருளை மனமாக்கிக் கொள். சொல்லை உச்சரிப்பதை விட உண்மையை உயிராக்கிக் கொள். பொருளிகளை அறிந்த நெஞ்சங்கள் பொய்யின் முன் தலை குனியாது, அறத்தின் முன் நஞ்சாது, நீதியின் முன் அமைதியாய் நிற்காது. பொருள் பொருள் பொருளே தமிழின் மூச்சு, உண்மை உண்மை அதுவே வாழ்வின் வீச்சு. எழு எழு தமிழா, உலகம் கேட்க இடி முழக்கம் கொடு. தமிழ் என்பது பேசும் மொழி அல்ல, பேருண்மையை பேசும் மொழி. பொருளியல் என்பது இலக்கணம் அல்ல, பிறவிகளை கூட விழித்தெழச் செய்யும் தமிழ் தாயின் இடி முழக்கமே. பொருளே பொருளே தமிழின் உயிரே, பேரறிவின் பேரொளியே, அறம் காக்கும் ஆயுதமே, அகிலம் முழுதும் ஒலிக்கும் இடி முழக்கமே. எழுத்து அழியலாம், சொற்கள் மறையலாம், ஆனால் பொருள் வாழும் வரை தமிழ் வாழும்.
என்றும் அழியாத தமிழ்த்தாயின் வெற்றி கூட